கருத்துரையின் வரிசையில் களமாடிட வருகிறார்கள். நாடறிந்த நாவலர், நல்ல தமிழ் பேச்சாளர், குழுகுழு நகரம் மேட்டுப்பாளையத்தில் பிறந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள்ளாகவே 30 ஜுசுக்களையும் முழு குர்ஆனையும் மனனம் செய்து ஹாஃபிலாக ஆகி அரபு கல்லூரிகளில் அல்ல, படிக்கும் காலத்திலேயும் முதல் தரத்தில் வெற்றி பெற்று மதரசாக்களில் எல்லாம் படிக்கும் காலங்களில் முதல் மாணவராய் தேர்ச்சி பெற்று 1995ஆம் ஆண்டில் தென்னகத்தின் தாய்க்கல்லூரியாம் ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு பெருவிழா ஏறத்தாழ 123 ஆலிம்கள் சனது பெற்றார்கள். அந்த 123 ஆலிம்களில் முதல்வராய் சனது பெற்று இன்றைக்கு பல அரபிக் கல்லூரிகளில் கௌரவ முதல்வராக தன்னுடைய எழுத்தால் பேச்சால் பல நாடுகளுடைய மக்களையும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய அடையார் என்று பார்க்கும் அளவுக்கு ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரியுடைய நிறுவனரும் முதல்வரும் ஆகிய சுல் மாமணி முனைவர் டாக்டர் மௌலானா அல்ஹாஜ் எம் சதீதுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹதரத் அவர்கள் இப்போது கருத்துரை ஆற்றிட வழங்கிட வேண்டுமாய் கனிவோடு அவர்களை அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த இலக்கிய கழகம் நடத்துகிற உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய 9ஆம் மாநாட்டினுடைய மார்க்க அறிஞர்கள் அரங்கத்தில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் ஹசரத் கிபிலா அவர்கள், வாழ்த்துரை வழங்கிய சங்கைக்குரிய ஹசரத் கிபிலா அவர்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றிய சங்கைக்குரிய இல்யாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள், வரவேற்புரையாற்றிய திருச்சி மீரான் ஹசரத் அவர்கள், இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய உள்நாடு வெளிநாடுகளை சார்ந்த மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள், எனக்கு பின்னாலே நல்ல பல கருத்துக்களை இஸ்லாமும் இலக்கியமும் என்கிற தலைப்பிலே முன்வைக்க இருக்கிற சங்கைக்குரிய ஆஸ்திரேலியா அஸ்ஹரி ஆலிம் பெருந்தகை அவர்கள், சொல்லின் செல்வர் கம்பம் பீர் முகமது பாக்கவி ஹசரத் அவர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய முன்னாள் செயலாளர் ஹசரத் அவர்கள், இலக்கிய கழகத்தினுடைய மாண்பார்ந்த தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள், இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கிற பேராளர்கள், பத்திரிகையாளர்கள், இலக்கிய அன்பர்கள், பெயர் வடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். எல்லா பெயர்களையும் ஒரு குறுகிய நேரத்திற்குள் சொல்ல இயலாத சூழ்நிலையில் சுருக்கமாய் முடிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இஸ்லாமும் இலக்கியமும் என்பது இந்த கருத்தரங்கத்தினுடைய பொதுவான தலைப்பு. இலக்கியத்தினுடைய தலைவாசல் என்ன தெரியுமா? வாசிப்பு. வாசிப்பு தான் இலக்கியம். இலக்கியத்திற்கு எத்தனை பரிணாமம் இருக்கிறதோ இருந்துவிட்டு போகட்டும். இலக்கியத்தின் முதல் படி வாசிக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும்,
அருள்மறை திருக்குர்ஆன் வாசியுங்கள் என்றுதான் தொடங்குகிறது. எனவே திருக்குர்ஆன் வேத புத்தகம் என்று சொல்லுவது எப்படி பொருந்துமோ அது ஒரு இலக்கிய புத்தகம் என்பதும் பொருந்தும். காரணம், இலக்கியத்தினுடைய முதல் படியின் வாசிப்பைத்தான் தனது முதல் வார்த்தையாக திருக்குர்ஆன் இறக்கி காட்டியது. இலக்கியம் என்று இன்றைக்கு எதற்கெல்லாம் சொல்லுகிறோம்? கதைகள் இலக்கியம், கட்டுரைகள் இலக்கியம், நாடகங்கள் இலக்கியம், பல்வேறு புதினங்கள், படைப்புகள், உரைநடைகள், இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் இலக்கியம் என்று பெயர். இது எல்லாம் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. இது எல்லாம் நபிகளாரின் வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. எனவே இது எல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே இருக்கிறது. திருக்குர்ஆனில் ஈரம் சொட்ட சொட்ட அல்லாஹ் வரலாறு பேசுகிறான். எத்தனை வரலாறு தெரியுமா? குர்ஆன் போல் ஒரு கதை சொல்லி உலகத்திலே இல்லை. அப்படி ஒரு கதை சொல்லி வேதம் திருக்குர்ஆன். குர்ஆனுக்குள்ளே கவிதை இருக்கிறதா என்று சிலர் கேட்கலாம், கவிதைக்கு எதிரா என்று கேட்கலாம். குர்ஆனின் நடையே கவித்துவமானது. நான் சான்றுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் சூரா மரியம் எடுத்து வாசியுங்கள், பொருளெல்லாம் புரிய வேண்டாம், மரியம் வாசியுங்கள். சூரா அன்-நஜ்ம் எடுத்து வாசியுங்கள். அரபுலகமே திகைத்து போன சூறாக்கள் இந்த சூறாவெல்லாம். மரியம் சூரா, நஜ்ம் சூரா. நஜ்ம் சூராவை முதலாய் நபிகளார் ஓதிய போது, நான் வரலாறு சொல்ல மாட்டேன், 2 வரிகள் எனக்கு தேவை வரலாற்றில். நஜ்ம் சூராவை ஓதிய போது அடிக்க வந்த காஃபிர்களும் சஜிதா செய்துவிட்டு போனான் என்று சொல்லுகிறது வரலாறு. மரியம் சூராவை அடுத்த நாட்டினுடைய அரசவையிலே வைத்து நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் ஓதப்பட்ட போது மரியமின் வசனங்களில் அப்படியே உள்ளத்தால் அவதானித்து உருக்குலைத்து உடைந்து கண்ணீர் விட்டு அவர் அழுதார் என்று சொல்லுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய நஜ்ஜாஷி மன்னரை பற்றிய குறிப்புகள். திருக்குர்ஆனில் கதை உண்டு, திருக்குர்ஆனில் கவிதைகள் உண்டு, திருக்குர்ஆனில் இலக்கிய உரை நடைகள் திருக்குர்ஆனுக்குள்ளே உண்டு. தேவையான இலக்கியத்தின் அத்தனை பரிணாமங்களையும் நாம் குர்ஆனுக்குள்ளே பார்க்கலாம். ஒன்று தெரியுமா? அரபுலக இலக்கியம் ஃபேமஸ் எது தெரியுமா? இன்றைக்கும் கூட அரபு கல்லூரிகளிலும் பாடம், அப்சருல் உலமாவிலே பாடம், எம்ஏ அரபியிலே பாடம், எல்லா யூனிவர்சிட்டியிலும் பாடம். என்ன தெரியுமா? 7 கவிஞர்களுடைய கவிதை தொகுப்பு. அதுக்கு சபஅ முஅல்லகாத் என்று பெயர். நாங்கள் அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? கஅபாவில் கொண்டு வந்து கவிஞர்கள் கவிதை எழுதி தொங்க விட்டுருவான். நான் சொல்றது ரசூலுல்லாஹ்வினுடைய வருகைக்கு முன், இஸ்லாமிய வருகைக்கு முன் கொன்னும் தொங்க விட்டான்னா, யாராவது ஒரு புள்ளியாவது திருத்த முடிஞ்சா திருத்துங்கப்பா பார்க்கலான்னு வருஷம் பூரா அது தொங்கும். யாரும் திருத்த முடியாது. அபாரமான மரபு கவிதைகள், அப்படிப்பட்ட பெரிய பெரிய யாப்பிலக்கண வகைகள் அத்தனையும் அரபியில தொங்கும். அப்படி தொங்க விடப்பட்ட உலக பிரபலமான கவிதைகள் 7. அந்த 7ஐயும் தொகுத்து நூலாக்கி அஸ்ஸபுல் முஅல்லகாத் என்று இன்றைக்கும் யூனிவர்சிட்டியில் அரபிக் கல்லூரிகளில் எல்லாம் பாடத்தில் வைத்திருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். கவிதையில் அரபு இலக்கிய உச்சகட்டம் தொட்ட நேரம் தொட்ட அந்த புதினங்கள் தான் அவைகளெல்லாம். சரி, அது போகட்டும். கவிமன்றம் நடத்துவார்கள். சூக்குகள் என்றதற்கு பெயர். கடைவீதின்னு அர்த்தம் சூக்குனா. ஆனால் அன்னைக்கு திருவிழான்னு சொல்லி சூக்கு, பனி கைனுகா, நிறைய சூக்கு நடக்கும். என்னென்னா மக்ரிபில் ஆரம்பித்து ஃபஜ்ரு வரையும். இலக்கிய கழக மாநாட்டில் நேற்று ராத்திரி 1:30 மணி வரையும் கவியரங்கம் நடந்த மாதிரி. அன்பானவர்களே, நாங்கள் சென்னையில் இருந்தாலும் கவனிச்சுட்டு இருந்தோம் ராத்திரி 1:30 வரையும். அன்பானவர்களே, கவிராத்திரி நடக்கும். இங்கே கவியரங்குன்னு போட்டு நாம் கவிராத்திரி ஆக்கிட்டோம், அது வேற. கவிராத்திரிகளே நடக்கும். மக்ரிபில் ஆரம்பித்து ஃபஜ்ருக்கு முடியும். அதில் அவனவன் தன் குலப்பெருமையை பாடுவான். அவன் போர்க்களங்களிலே அவனுடைய மூதாதையர்கள் எப்படி போரிட்டார்கள் என்கிற மாண்பை பாடுவான். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் தெரியுமா? குர்ஆன் என்கிற ஒரு இலக்கியம் இறங்கின உன்ன இது எல்லாம் க்ளோஸ்.
அதுக்கப்புறம் கவிராத்திரி நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த மொல்லக்கானு காபால தொங்க விட்டானு உள்ள எவனும் அதுக்கப்புறம் தொங்க விடல. குர்ஆன் வந்ததற்கு பிறகு உங்களின் எல்லா புதினங்களும் வேலை இல்லாம ஆயிடுச்சு, உங்களின் எல்லா தொகுப்புகளும் தேவையில்லாம ஆயிடுச்சு. அரபு இலக்கியத்தின் மட்டுமல்ல, அகில உலகத்திற்கே இலக்கியத்தின் உச்சம் திருக்குர்ஆன். அதனால திருக்குர்ஆனில இல்லாத இலக்கியம் என்பது கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய இலக்கியத்தினுடைய இன்னொரு பார்ட் இது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாலே கவிதை தான் ரசூல்ல. அதனால தான் சாஹிரு சூனியக்காரர்னு பட்டம் கொடுத்த மாதிரியே ஷாயிர்னு பட்டம் கொடுத்தான். இவர் ஒரு கவிஞர்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம கவிதையெல்லாம் இவர்கிட்ட பிச்சை வாங்குது என்று தெரிந்திருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் அவர் கவித்துவமாகவே எல்லாம் வரும். கவிதைகளை ரசிக்கிறது தவறில்லை என்பதை சொல்ல வரக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இதை எழுதுறாங்க. ஒருத்தர் அம்ர் இப்னு ஷரீதுன்னு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கூட வாகனத்தில் டபுள்ஸில் போனார். அவர் பின்னாடி உட்காந்துருந்தார். அவரே சொல்கிறாரு, நான் சொல்கிறது சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, முஸ்லீமில் இருக்கிறது. ரதிஃப்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாவோடு வாகனத்தில் பின்னால் உட்காந்துருந்தேன். ரசூலுல்லா அப்போ கேட்டாங்க, ஹல் மஅக மின் ஷிஅரி உமையத் இப்னு அபி ஸல்த், உமையான்னு ஒரு கவிஞர் இருக்காரு, அவர் கவிதை ஏதாவது வச்சிருக்கியா பாடுன்னாங்க. நல்லா கவனிக்கணும், உமையா முஸ்லீம் அல்ல, யாரோ ஒருவர். ரசிப்பதற்கும் மொழியின் மீதான ஈர்ப்பிற்கும் சமயம் கடந்து நின்றிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது கேட்குறது என்னென்னா, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் பேர் உமையாவோட கவிதை இருக்கா ஒன்ட்ட, அவர் தெரியும்னார், பாடுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாடினார். முடித்த உடனே இன்னும் இருக்கான்னு கேட்டாங்க. ஹி பாடு அப்படின்னாங்க. திரும்ப பாடினாங்க. இப்படி 3 தடவை முடிஞ்சு அவர் சொல்கிறாரு, ஹத்தா அன்ஷத்து மிஅத பைத்தின், 100 பைத்து படித்து முடிச்சிட்டேன். பூரா கவிதை வரி 100 பைத்து படித்து முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகது காத யுஸ்லிமு ஃபீ ஷிஅரி. இன்னொரு ரிவாயத்தில் ஆமன ஷிஅருஹு வ கஃபர கல்புஹு. என்னப்பா அவர் கவிதை முஸ்லீம் ஆயிடுச்சுப்பா, அந்தாலும் முஸ்லீம் ஆகலைன்னாலும் அவன் ஏகத்துவத்தை பேசியிருந்தான் அந்த கவிஞன், மறுமையை பேசி இருந்தான் அந்த கவிஞன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, அவன் கவிதை இஸ்லாம் ஆகிவிட்டது, அவன் கல்பு காஃபிராக இருக்கிறது, அவனுடைய கவிதை முஸ்லிம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இலக்கியத்தை ரசிப்பதற்கு, கவியை ரசிப்பதற்கு சமயம் கடந்து இருந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது இங்கே தெரிய வருகிறது. அவன் காஃபிரா இருந்திருக்கலாம், அவன் கவிதை ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் அல்லாஹும்மன்னு கையெடுத்து ஓதுறமல்ல, முதலாய் அல்லாஹும்ம என்கிற வார்த்தையை கவித்துவத்தில் கொண்டு வந்து எழுத்து நடையிலே தந்தவன் உமையத் பின் அபி ஸல்த் என்று எழுதுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். அல்லாஹும்ம இது முதல்ல ரிட்டனில் வந்தது அவருடைய கவிதை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவிதைக்கு ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக இங்கே வந்திருக்கேன். எதுக்குன்னா, இந்த உமையாவின் கவிதையை பதிவு செய்துவிட்டு சஹீஹ் முஸ்லிமில் அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு விரிவுரை எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் உமையாவின் கவிதையை ரசித்தார்கள்னு எழுதிட்டு என்ன எழுதுறாங்க தெரியுமா, ஆபாசங்கள் இல்லாத கவிதைகளாக இருந்தால் கவிதை எழுதுவதும் கேட்பதும் தடையின்றி கூடும் என்று எழுதுகிறார்கள். யஜூசு அல் இன்ஷாது வஷ்ஷிஅரு அல்லதி லா ஃபஹ்ஷ ஃபீஹா, அதிலே ஆபாசம் இருக்கக்கூடாது. ஏங்க இலக்கியம்னாவே அதுதானே. இன்னைக்கு இலக்கியத்தை வந்து சினிமா பாடல்களெல்லாம் இலக்கியத்தில் சேர்த்து விட்டு அதில் ஆபாசமெல்லாம் வந்துருச்சு. லிட்ரேஷன்னா என்ன அன்பானவர்களே? லிட்ரேஷன் யாரோ சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆனதும் கூட, லிட்ரேஷன் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். சிறந்த சிந்தனைகளை பதிவு செய்வது இலக்கியம், வேற ஒன்றும் இல்லை. இலக்கியத்துக்கு நீங்கள் அது இதுன்னு எந்த உருவமும் வேணாம். ரொம்ப சிம்பிளாக இலக்கியம்னா என்னன்னு சொல்லுங்க, இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். சிறந்த சிந்தனைகளை பதிவு செஞ்சால் இலக்கியம். எந்த எழுத்தாளனும் இலக்கியவாதி. எப்போ தெரியுமா, அவன்
அசிங்கங்கள் இல்லாத சமூக அக்கறையுடன் கூடிய ஒரு எழுத்திற்கு அவன் பேண தயாரானால் அவன் இலக்கியவாதி. இன்னைக்கு லிட்ரேஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு 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 ஏழை பெண், ஒரு ஏழை பெண்ணினுடைய கிழிந்து போன ரவிக்கை ஏழை பெண்ணுடைய கிழிந்து போன ரவிக்கையை பார்க்கிற போது அவளின் வறுமை கண்ணுக்கு தெரிந்தால் இவன் முற்போக்கு இலக்கியவாதி, அவளின் சதை கண்ணுக்கு தெரிந்தால் இவன் இலக்கியத்திற்கே கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற பிற்போக்கான இலக்கியவாதி. அவ்வளவுதான் அளவுகோல். இன்னைக்கு முற்போக்கு பிற்போக்கு என்பது வேறு தடத்திலே பயணிக்கிறது. என்னாலே இலக்கியத்திலே இன்றைக்கு இருக்கிற பின்னவீனத்துவம் வரையிலான செய்திகளின் அசிங்கங்களை பேச முடியும். என் தலைப்பு இஸ்லாமும் இலக்கியமும், எனவே தவிர்க்கிறேன். அன்பானவர்களே, முற்போக்கு சிந்தனை என்று சமூக அக்கறை சார்ந்து சிறந்த சிந்தனைகளை பதிவு செய்வதற்கு பெயர் இலக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதம் கடந்து சமயம் கடந்து கவிஞர்களுக்கு ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள். அஸ்தகு கலிமத்தின் காலக ஷாயிரு கலிமத்து லபீத், இது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்த கவிதை லபீத்னு ஒருத்தர், அவர் காஃபிர், அவர் அப்போது முஸ்லிம் இல்லை. முஸ்லிம் அல்லாத அவர் எழுதிய கவிதையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மிகவும் பேருண்மையை சொல்லுகிற கவிதையப்பா இது என்று சொன்னார்கள். ஏன்னா அவன் பேர் உண்மை என்ன மறுமையை எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஒரு 2 வரி, அலா குல்லு ஷையின் மா கலல்லாஹ பாத்திலுன் வ குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலு, அல்லாஹ் இறைவனை தவிர எல்லா பொருளும் அழிந்தே தீரும். குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலுன், அருட்கொடைகள் அனைத்தும் நீங்கியே தீரும். இந்த வரிகளை படிச்சுக்கிட்டு பேர் அற்புதம், இவன் பேர் உண்மை சொல்லுகிற கவிஞன் என்று லபீதுடைய கவிதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். இலக்கியத்தில் கதை இருக்கிற மாதிரி, கவிதை இருக்கிற மாதிரி, நாடகம் இருக்கிற மாதிரி கதை சொல்லி இலக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே உள்ள இலக்கியத்தோடு தொடர்புள்ளவர்களுக்கு தெரியும், கதை சொல்லி இலக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கதை சொல்லிகள் யாருமே இல்லை. அல்லாஹு அக்பர். எத்தனை கதை தெரியுமா ஹதீஸுகளில்? நம்மளாம் ஆரம்பிப்போம்ல, ஒரு ஊரில் ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு ராணி. ரசூலுல்லாஹ் எத்தனை கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா சஹாபாக்களுக்கு? பனு இஸ்ரவேலர்களில் ஒருத்தர் இருந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தர் இருந்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் மலை மேலே ஏறினார், ஒருத்தர் 99 கொலை செஞ்சார். இது நூற்றுக்கணக்கான கதைகள். ஒரு அற்புதமான கதை சொல்லி நபிகள் நாயகம். கதை சொல்லி இலக்கியம்ங்கிறது ஒன்று இருக்கு. அதில் 2 இலக்கியத்தில் தன் கதை சொல்லுதல் ஒன்று, பிறர் கதை சொல்லுதல் ஒன்று. ஹதீஸுகளில் இந்த இலக்கியத்திற்குள்ள எல்லா கோணங்களையும் நம்மாலே பார்க்க முடியும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீவிர இலக்கியவாதி. கவிதைகளை அழகாக பேசுகிறவங்களா இருந்தால் பேச விட்டு பார்ப்பாங்க, கவிதை படிக்கிறவங்களா இருந்தால் கவிதை விட்டு தனியாக ஒரு மெம்பர் படி அமைச்சு கொடுத்தாங்கல்ல ஹஸ்ஸான் இப்னு தாபித்துக்கு, என்ன அழகாக பாடினார். வாஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிக்த கமா தஷாவு. நாயகமே, உங்கள் போல் என் கண்கள் வேறு யாரையும் பார்த்ததில்லை, உங்களைப் போல் யாரையும் பெண்மகவுகள் பெற்றெடுத்ததே இல்லை, தாய்க்குளம் பெற்றெடுக்கவில்லை. நீங்கள் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டீர்கள். அநேகமாய் நீங்கள் மட்டுமே நீங்கள் விரும்பியது போல படைக்கப்பட்டீர்கள். 60 வருஷம் நாயகத்திற்கு கவிதை எழுதிய பெருமைக்குரிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் மதீனா மஸ்ஜிது நபவியினுடைய மெம்பரிலே வைத்து கௌரவிக்கப்பட்டார் என்பது இலக்கியத்திற்கு பெருமானார் கொடுத்த இருக்கை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். இலக்கியத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து கொடுத்த மேடை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். 60 வருஷம் கவிதை படித்த, பொதுவாக கவிதை படித்தா கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல அரசர்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் அரசரை புகழ்ந்து நீ அப்படி நீ இப்படி வானம் பூமின்னா உடனே பொற்காசு கிடைக்கும். 60 வருஷம் அல்லாஹுவையும் ரசூலையும் பாடியவருக்கு ரசூலுல்லாஹ் பரிசு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து 2 அடிமை பெண்கள் கிஃப்டாக வந்தது ரசூலுல்லாவுக்கு எகிப்திலிருந்து. ஒருத்தர் பேர் மாரியா, இன்னொருத்தர் பேர் சீரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிஃப்டாக வந்தது. நாயகம் அந்த மாரியாவை தன்னோடு வைத்து கொண்டார்கள். ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் வரிசையில் மாரியத்துல் கிப்தியான்னு நாம் படிக்கிறோமல்ல, அந்த பெண்ணிட்டு இருந்து ஒரு குழந்தை இப்ராஹிம்னு பெருமானாருக்கு பிறந்துச்சுன்னு படித்தோமல்ல, அந்த பெண் ஒன்று. இன்னொரு பெண் யார்? சீரின்.
நாயகம் ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உனக்கு அன்பளிப்பு என்று சொல்லி கொடுத்தார்கள். 60 ஆண்டு காலம் அமரகாவியம் போல் அல்லாஹ் ரசூலை பற்றி பாடிய ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெருமானார் பரிசு கொடுத்தார்கள். இதே காவியங்களை படித்த கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகம் எடுத்து பொன்னாடையை போர்த்தி சபையிலே, கனவில் அல்ல, கனவிலே பொன்னாடை போர்த்தப்பட்டது பூஸ்ரி இமாம் அவர்களுக்கு. புர்தாவை காவியத்தை எழுதிய பூஸ்ரி இமாம் அவர்களுக்கு அதுவும் புரவலர் போர்த்திய பொன்னாடை தான், இதுவும் புரவலர் போர்த்திய பொன்னாடை தான். தமிழ் காவியத்தில் என்எஸ்என் அவர்கள், நம்முடைய ஷாஜான்லாம் இங்கே இருக்கிறார், என்எஸ்என் அவர்களால் யாத்து தரப்பட்ட அந்த புரவலர் போர்த்திய பொன்னாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு போத்தனாங்க. சில இலக்கியம் உலகத்தரத்திற்கு அல்லாஹ் கொண்டு போயிட்டான். 160 அடிங்க, ஈரடி வெண்பா மாதிரி. புர்தாங்கிறது வேற என்ன, இத்தனூன்னு வாய்ப்பாடு மாதிரி ஒரு புக்கு. 750 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து அலெக்சாண்ட்ரியாவில் எழுதுறார், அதுக்கு புர்தான்னு பேர். அவர் அங்கே எழுதிட்டு போனதை 750 வருஷம் இன்னைக்கு உலகம் பூரா ஓதுறான், உலகம் பூரா ஓதுறான். இலக்கியத்தில் சிலவற்றை இறைவன் உலகத்தரத்திற்கு உயர்த்தி வைத்தான். அதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காவியமெல்லாம் நடந்து முடிந்தது. அந்த காவியமெல்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மௌலாய சல்லி வசன் லிம்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. முதல்ல இந்த வாக்கியத்தை உருவாக்கி பிஸ்மில்லா சொல்லி வச்சது பூஸ்ரி இமாம். அவங்க தான் எழுதுனது. என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாடி வந்த ஆயிரம் கவிஞர்களுக்கு டைட்டிலே இதுதான், மௌலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா. பூஸ்ரிக்கு முன்னால் இந்த வார்த்தை இல்லை, பூஸ்ரி வந்ததற்கு பிறகு வருகிறது. அதாவது அமரகாவியம்னு சொல்றமல்ல, சாகாத இலக்கியம்னு சொல்றமல்ல, இது புர்தா போன்றவை. ரப்புல் ஆலமீன் இந்த இலக்கியங்களை காலத்திற்கும் நினைத்து வைத்து விட்டான். ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். இந்த முஜீபா கவி பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கார். அப்படி போறாரு, இப்படி கிழக்கையும் மேற்கையும், அதனால் முடிங்கன்னு அர்த்தம். கடைசியாக சொல்லுகிறேன், இலக்கியத்தினுடைய உச்சகட்டமாக இருப்பது அன்னைக்கு அரபு நாட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கவிதைகள். இந்த தமிழ்நாட்டில் ஒரு முசீபத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? சமீப காலமாக ஒரு 30 வருஷமா இலக்கியத்தின் ஒரு வடிவமாக பார்க்க வேண்டிய கவிதையை பிடிச்சி கொண்டு வந்து மசாயில் வடிவத்தில் பார்க்க ஆரம்பிச்சு இதில் ஷிர்க் இருக்குதுன்னா. கவிதை எந்த காலத்தில் இயல்பாக உள்ளதை பேசும். இயல்பை பேசினால் உரைநடை, இயல்பை கொஞ்சம் தூக்கி பேசினால் தான் கவிதை. இவன் இதெல்லாம் படிக்க கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கவிதையினுடைய நிறத்தை வேறு நிறம் போட்டு விட்டார்கள். ரொம்ப வருத்தமான விஷயம். இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்க வேண்டும். நீ அதுக்குள்ள போய் மசாயில் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு தீராத தலைவலி உருவானதை என்னாலே இது போன்ற இஸ்லாமும் இலக்கியமும் என்று பேசுகிற போது தவிர்க்க முடியவில்லை. சிலது அப்படித்தான். ஒரு கவிஞன் பாடுகிற போது, எனக்கு முன்னாடி பேசின அஜர் சொன்னாங்க, விருந்து படைப்பதை போன்று கவிதை இருக்க வேண்டும். நாகூரணிபா பாடுறாரு, நாகூரணிபா இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பார்த்தார்ல, உங்களை காண வேண்டும் போல் இருக்குதே அண்ணல் நபி பொன்முகத்தை அப்படின்னு சொல்லி ஒரு கண்கள் தேடுதே அப்படின்னு பாடிக்கிட்டே போவார். அதில் ஒரு வரி வரும், புஷ்பங்களின் மகரந்தமா மதீனத்து புழுதியில் நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே அப்படின்னா, அதை படிச்சுட்டு மேடை போட்டு இவன் மண்ணடியில் உக்காந்துட்டு ஏன் உருள்ற ஏன் புரள்ற. இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரு? நாயகம் பிறந்த மதீனத்து மண்ணில் நான் உருள வேண்டும் என்பது அது ஒரு இலக்கிய தோற்றம், அது ஒரு காவியம், அது ஒரு அற்புதமான கற்பனை. பெருமானாருடைய மண்ணில் நான் உருண்டு வரேன்னா இது ஷிர்க்கு, இந்த வார்த்தைகள் கூடாது. நீ ஏன் உங்கள் ஊர்லேயே உருள வேண்டியது தானே நாகூரில், நீ எதுக்கு மதீனால உருள்றேன்னு கேட்டா இலக்கியத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை. தயவு செய்து ஃபிக்ஹ் என்கிற மசாயிலை கொண்டு வந்து இலக்கியத்திற்குள்ளே நுழைக்காதீர்கள். இது வேறு மாதிரியான பார்வைகளை கொண்டு போகும். அன்பானவர்களே, நீண்ட நெடிய பேசுவதற்கு நேரமில்லை. நிறைய பெருமக்கள் செய்திகளோடு காத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே இல்லாத எந்த இலக்கியமும் இல்லை. சொல்லப்போனால் இலக்கியத்திற்கு களமும் தளமும் அமைத்து
பன்னெடுங்காலமாய் இலக்கியத்தை இஸ்லாம் பாதுகாத்து வருகிறது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா மார்க்கத்தை அதன் எல்லா பரிணாமங்களிலும் சரியாய் விளங்கி புரிந்து செயல்படும் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்கிற நல்ல துஆவோடு, கடந்த கால இலக்கிய மாநாடுகளை விடவும் 9வது மாநாட்டில் உலமாக்களுக்கென்று ஒரு அரங்கம் தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டினுடைய பல்வேறு அரங்குகளிலேயும் உலமாக்களை இணைத்து பங்கெடுக்க வைத்த இந்த இலக்கிய கழகத்தினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகளுக்கு நன்றி, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இதயபூர்வமான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். உத்தம திருநபையின் உன்னதமான வாழ்வில் உரையாளர்களால் கவிதை நடைகளாய் கடந்து போன வாழ்க்கை சரித்திரங்களை எல்லாம் உருள வேண்டும் புருள வேண்டும் என்கின்ற அன்பின் வெளிப்பாட்டை எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்தி ஆகச்சிறந்த உரையை வழங்கிய ஹதரத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.